இப்போ ரீசண்டாக வரக்கூடிய ரஜினி படம் வந்து கூலி. பட் இதுக்கு முன்னாடி என்ன படம் வந்திருக்கு அப்படின்னா வேட்டையன். இப்போ வேட்டையனில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, போலீஸ் வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் மூலமாக பொதுமக்களை அவங்களே தண்டனை கொடுக்கறது தான். அவங்க தண்டனை யார் கொடுக்க முடியும்? அவங்க எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணாலும் கோர்ட்டு வந்து ஒரு ப்ராசஸ் வச்சு ட்ரையல் மூலமாக அவங்களுக்கு தண்டனை, அது மரண தண்டனை இருந்தாலும் கோர்ட்டு தான் கொடுக்க முடியும். இப்போ போலீஸ் வந்து நான் உடனே இப்போ கொடூரமான ஒரு குற்றத்தை பண்ணியிருக்கேன், நானே இங்கே கொள்கிறேன் அப்படின்னு கொள்ள முடியாது. ஸோ தட் இஸ் ஃபேக் என்கவுண்டர்ஸ். பட் ரியல் என்கவுண்டர்ஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு அக்யூஸ்டை தேடி போகிறாங்க போலீஸு. அப்போ தேடி போகும்போது இவங்களை தாக்கி கொல்றதுக்கு முயற்சிக்கிறான், அந்த தற்காப்புக்கு அவனை சுட்டு கொன்றாங்க அப்படின்னா அது சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ பிஎன்எஸ் ஆர் பழைய ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்களுக்கு என்னது தற்காப்பு இருக்குது. பட் இந்த தண்டனைங்கிறது நான் கொடுப்பேன், கோர்ட்டு கொடுக்குறது என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுக்கறது மாதிரி லா அனுமதிக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக் என்கவுண்டர்ஸை தடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் கைட்லைன்ஸ். இந்த கேஸ் PCUL வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு 16 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 16 கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக போலீஸுடைய ஃபேக் என்கவுண்டர்ஸை தடுக்கலாம்.